உள்துறை அமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகத்திலிருந்து அதில் எய்ட்ஸ் நோய்க்கு ஆளானவர்களுடைய எண்ணிக்கையை அவர்கள் ஒரு புள்ளி விவரங்களாக நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அது என்ன, மத்திய அரசாங்கத்தினுடைய கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான துறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், மத்திய போலீஸ் படையைச் சேர்ந்த 391 பேருக்கு எய்ட்ஸ் கடந்த 7 ஆண்டுல 391 பேர் காலியாயிருக்கிறாங்க என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். மத்திய போலீஸ் படைன்றது எது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு கலவரம் அப்படின்னா உடனே ரிசர்வ் போலீஸ் தான் இறங்குவாங்க, எல்லை பாதுகாப்பு படையை தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிகள் இவங்களுக்கு கீழே இருக்கிறது. அதே மாதிரி மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள்ஸ், இந்தோ திபெத் பாதுகாப்பு படை, இந்த மாதிரியான இந்த பிரிவுகள் எல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்கு. இவங்கள கடந்த 7 வருஷத்துல எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் படை எல்லாத்திலையும் சேர்ந்து அங்கே உள்ள வீரர்கள்ல 391 பேரு எய்ட்ஸ் செத்து போயிருக்காங்க. அப்ப இவர்களுடைய லட்சணம் எந்த லட்சணத்தில் இருக்கின்றது என்பதற்கு இந்த புள்ளி விவரம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இவங்க தான் உள்நாட்டு பாதுகாப்புல ரொம்ப முக்கியமான ஆட்களாம். எங்க ஒரு கலவரம் வந்தாலும் இவங்களை கொண்டு இறக்கித்தான் நாட்டுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அதோட ரொம்ப எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாட்டில் ஐநாவோட தொடர்பு வைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு அமைதிப்படை அனுப்புறாங்களா இல்லையா, அதுல இவங்க தான் போய் நாட்டுக்காக தங்களை தியாகம் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி கிடையாது. இவன் போய் அமைதிப்படையில அங்கத்தினராக இருக்க போறானா. அதோடு மட்டும் இல்ல, 391 பேர் எய்ட்ஸ் செத்து இருக்கிறான். இன்றளவும் அதுல உள்ள 1300 பேர் எய்ட்ஸ் நோயாளியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்ற புள்ளி விவரத்தையும் உள்துறை அமைச்சகம் கொடுக்குது. இந்த 1300 பேர் 391 பேர் செத்தது, 1300 பேர் இன்றளவும் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சொற்பமான நபரை தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இன்னும் பல பேருக்கு டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கான். எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் உள்ள புள்ளி விவரத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்கிறோம், HIV டெஸ்ட். அதுல ஒரு 1300 பேர் எய்ட்ஸ் நோயாளியா நடமாடிக்கிட்டு இருக்கிறான். செத்து போனதுல 391 பேர் கணக்கு சொல்றான். அது 39,000 பேரா கூட இருக்கலாம். நமக்கு கணக்கு கரெக்டா இருக்கிறதுல ஒரு 100% ஒரு 10% தான் வெளியே காட்டுவாங்க. அதுதான் இவர்களுடைய வளமை. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோமேயானால் கடந்த ஆண்டு மட்டும் 65 பேருக்கு வந்திருக்கு. அதுல 43 பேர் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவங்க தான் நாட்டை பாதுகாக்கிறதா சொல்றாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது. இவர்களுடைய கற்பை பாதுகாக்கிறதுக்கு இவர்களுக்கு திராணி இல்லை. இவர்கள் நாட்டை பாதுகாக்க போகின்றார்கள். பார்த்தோமா இல்லையா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாட்டினுடைய ராணுவ கர்னல் என்ன பண்றான், பொண்டாட்டிய அடுத்தவனோட அனுப்பி வைக்கிறாங்க. பொண்டாட்டி போய் பாதுகாப்பு படைய அமைச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி இருக்கிற பதவி போதாதுன்னு உயர் பதவிக்காக தன்னுடைய உயர் அதிகாரிகிட்ட போய் என்னைய உடல் உறவு கொள்ள சொல்றான் இவன் என்று சொல்லி நேரடியா போய் சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதோடு மட்டும் இல்லாம டெய்லி மது கொடுக்க சொல்லி என்னை எனக்கு ஊத்தி கொடுக்குறான் என் புருஷங்காரன் என்று ராணுவ கர்னலினுடைய பொண்டாட்டி. அதாவது கொச்சியை சேர்ந்த கடற்படை வீரர் ஒருத்தன் என்ன பண்ணா, அவன் ப்ரமோஷனுக்காக பதவி உயர்வுக்காக அவன் பொண்டாட்டியை அனுப்பி விட்டான்றது அது வேற இன்னொரு கதை. அது போன மாசம், இது இந்த மாசம். அது மே மாசம் உள்ள ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி என்ன பண்ணான்னா, அவன் மேல ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இந்த மாதிரி என்னுடைய புருஷங்கார இந்த மாதிரி உயர் அதிகாரியோட உல்லாசம் அனுபவிக்க சொல்றான்
அப்படின்னு சொல்லி அது ஏப்ரல் மாசம் நடந்தது. மே மாசம் 15ஆம் தேதி என்ன பண்றான், ராணுவ கர்னலுடைய பொண்டாட்டி போய் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி என் புருஷங்காரன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அது என்னன்னா இவங்கள அடுத்த மாசம் ரஷ்யாவுக்கு அனுப்ப போறாங்களாம். அவங்க ரஷ்யாவுக்கு அனுப்ப இருந்த நிலையில இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால உடனடியாக அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு பாக்குறோம். அதோடு மட்டுமல்லாம இதே ராணுவத்துறையிலேயே இந்த ரஷ்யால ஒரு ஆளை பிடிச்சாங்களா இல்லையா, இங்க உள்ளவனை ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு பணிக்காக அனுப்புறான். அந்த ரஷ்யால INS விக்ரமாதித்யா போர்க்கப்பல்னு ஒரு போர்க்கப்பல் தயார் பண்ணிட்டு இருக்கிறான் இந்தியாவுக்கு. அதுக்கு பொறுப்பாளரா இங்க உள்ள கமோடர் அந்தஸ்துல உள்ள ஒரு ராணுவ அதிகாரியை அனுப்பி விடுறாங்க. INS விக்ரமாதித்யாவை போய் மேற்பார்வை பாடுறா அப்படின்னா அங்க உள்ள ரஷ்யா பொம்பளைய போய் மேற்பார்வை பார்த்திருக்கிறான். அங்க விபச்சாரம் பண்ணாண்டு போட்டோக்களை வெளியிடுறாங்க. வெளியிட்டா அவனை நடவடிக்கை எடுத்து கடைசியில் INS விக்ரமாதித்யா கப்பல் உருவாகுதோ இல்லையோ இவன் கப்பல் கவுந்து விட்டது. அப்ப இதுதான் உள்ள நிலைமையாக இருக்கின்றது. இப்ப இதையெல்லாம் இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் வச்சு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா நமக்கு டவுட் வருது. என்ன டவுட், ஒட்டுமொத்தமா நாட்டில் எய்ட்ஸை இவங்களை வச்சுதான் பரவுது போல. காரணம் என்ன, அந்த அளவிற்கு இவர்களுடைய ஒழுக்கம் கொடி கட்டி பறக்கின்றது, மானம் கப்பல் ஏறி கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு கேடுகட்டவர்கள் தான் நாட்டை பாதுகாக்க போகின்றோம், நாட்டுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. எந்த அளவுக்குன்னா ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இந்த மத்திய போலீஸ் படை இருக்கா இல்லையா, இந்த போலீஸ் படை மத்திய போலீஸ் படைக்கு தான் உயர் ரகமான ஆயுதங்களும் உயர் ரக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றது அப்படின்றதையும் புள்ளிவிவரத்தில் சொல்றான். அப்படி இருக்கிற ராணுவமும் மத்திய போலீஸ் படையும் இப்படி எய்ட்ஸ் தெரிஞ்சாங்கன்னா இது மத்திய போலீஸ் படையில உள்ளவன செக் பண்ணிருக்கிறான் HIV இருக்கா இல்லையான்னு. ராணுவத்தை இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணான்னு வைங்க, இத்தனை பேர் எய்ட்ஸ் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க புள்ளி விவரம். அப்படிதான் புள்ளி விவரம் சொல்ல முடியுமே ஒழிய 10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தானா 10 லட்சம் பேர்ல எத்தனை லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் இருக்குன்றது அப்படி சொல்ல தேவையில்லை. ஒரு 5000 பேர் எய்ட்ஸ் இல்லாம இருக்கிறான். காரணம் என்ன, என்னென்ன பண்றான்னு பாக்குறோமா இல்லையா. பொண்டாட்டிய மாத்துறாங்க, மனைவிமார்களை மாத்திக் கொள்கின்றார்கள். குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா. உல்லாசம் உயர் அதிகாரியோட உல்லாசம் அனுபவிச்சு ப்ரமோஷன் வாங்குறான் என்று குற்றச்சாட்டு வருதா இல்லையா. அப்பனா எந்த அளவிற்கு எய்ட்ஸ் இவங்களுக்கு பரவி இருக்கும். அப்ப என்னன்னா மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு உத்தரவு போடணும். இந்த மாதிரி ராணுவத்தில் யார் யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குன்றத உடனடியா பாதுகாப்புத்துறை அமைச்சர்ல இருந்து ஆரம்பிக்கணும் எய்ட்ஸ் டெஸ்ட். அப்படி பண்ணாதான் நாடு உருப்படும் என்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இப்ப போய் கொண்டிருக்கின்றது. இப்படி மத்திய போலீஸ் படையாக இருக்கட்டும் ராணுவமாக இருக்கட்டும் இவர்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்றத முழுமையா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி இதுல உள்ள எய்ட்ஸ் நோயாளிகளை களை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நாட்டில் எய்ட்ஸ் பரவுறது நின்றுவிடும் அப்படின்றதுதான் இப்போதைய உள்ள நடுநிலையாளர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இப்ப எதுக்கு எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதுல என்ன சொல்லுவோம், உன்னையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ராணுவத்தை தான் கொண்டு இறக்கணும் அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தவனும் பேசுறான். காரணம் என்னன்னா ராணுவ பதவி அப்படின்றது ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய உச்சகட்டம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி உச்சகட்டம் என்று நினைக்கக்கூடியவனே இப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்கிறான். அவன் நாட்டை பாதுகாக்கிறது இருக்கட்டும், பொண்டாட்டிய முதல்ல பாதுகாருங்கடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். எப்படி வார்த்தெடுத்தாங்க, இறையச்சத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். அப்படி வார்த்தெடுத்ததனுடைய விளைவு என்ன பார்க்கிறோம். சஹாபாக்கள் போய் திருமணம் முடிக்காத ஆட்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க. யார ரசூலல்லாஹ், நாங்க ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்க. காரணம் என்ன, நாங்க வழிதவறி போய்விடுவோமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி கேட்டார்கள் அப்படின்றத பாக்குறோமே. எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, இறைவனுடைய பயம்தான்.
இந்த இறைவனுடைய பயம் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய பீரங்கிய தூக்கி கொண்டு வந்து அவன் முன்னாடி நிப்பாட்டினா அவன் பயப்பட மாட்டான். இவன் ராணுவத்தில் இருக்கிறவன் பார்க்காத பீரங்கியா, அவன் பார்க்காத துப்பாக்கியா, மத்திய போலீஸ் படையில இருக்கிறவன் பார்க்காத பாதுகாப்பு ஆயுதங்களா? அவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு உயர இடத்துல இருக்கிறான், அவன் வேலையே கண்காணிக்கிறது தான். அப்படிப்பட்டவனே இப்படி ஓட்டையா இருக்கிறான் அப்படின்னா அப்ப இவங்களை எப்படி திருத்துறது? இந்த இறையச்சம் என்ற அந்த ஒரு பண்பு அது அவர்களிடத்துல வளர்ந்தாலே ஒளி அந்த இறை நம்பிக்கை என்பது படைச்ச இறைவன் ஒருத்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் நாளைக்கு நம்ம இடத்துல கேள்வி கேட்பான், அவனிடத்துல போய் நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்ற இந்த இறை அச்ச உணர்வு மட்டும்தான் ஒரு மனிதனை ஒழுக்க சீலனாக உருவாக்குமே ஒழிய இந்த மாதிரி எவ்வளவு சட்டங்களை போட்டாலும் எவனும் திருந்த மாட்டாங்க. இப்படி நாளுக்கு நாள் எய்ட்ஸ் நோயினுடைய அளவு கூடிக்கொண்டே போகும், எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகும். இதனுடைய விளைவு நாட்டில் அப்புறம் ராணுவத்தில் வேகண்ட் அதிகமாயிரும். அதுதான் நடக்க போகின்றது. அவன் அடுத்து எதிரி நாட்டுக்காரன் போர் தொடுக்கலாம் தேவையில்லை, இங்க உள்ள ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடுவான். இதுக்கு சீனாவோ பாகிஸ்தானோ வர தேவையில்லை. இருக்கிறவன் நம்ம ஏண்டா போய் சீனாக்காரன் பேசுவான், இதெல்லாம் அந்த புள்ளிவரம்லாம் அவனுக்கு தெரியத்தானே செய்யும். நம்ம ஏண்டா இவங்கள்ட்ட போய் போரிட்டு நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண, ஒரு 10 வருஷம் இவங்களை அப்படியே சும்மா விட்டா ஆளுக்கால் எய்ட்ஸ் அவனே செத்து போயிடுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இவர்கள் கொண்டு போகின்றார்கள். இந்த நிலைமை மாறணும்னா மனமாற்றம் ஏற்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்கள்ல இறையச்ச உணர்வை எப்படி வார்த்தெடுத்தாங்க, எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அரிசியினுடைய நிழல் 7 பேருக்கு என்று சொன்னார்களே, மறுமையில சூரியன் 1 மைல் தூரத்தில் அவ்வளவு பக்கத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது கடுமையான வெயிலினுடைய தாக்கத்தில் மனுஷன் நின்று கொண்டிருப்பான். இப்ப எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் 109 டிகிரி நேத்து அடிச்சிச்சு, வரலாறுலேயே இல்லாத வெயில். அப்படின்னா வெளியே போக முடியல, அனல் காத்து அப்படி பறக்குது. அனல் இப்படி பறக்குதே, இத்தனை கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் இவ்வளவு நம்மளை வாட்டுதுன்னா 1 மைல் தூரத்துல நிக்குமே. அப்ப நமக்கு நிழல் இருக்காதே, குடிக்க தண்ணி இருக்காதே, அப்ப நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லும் பொழுது அரிசியினுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். 7 சாரார்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசியினுடைய நிழலை வழங்குகின்றான். நீதமுள்ள அரசன், பள்ளிவாசலோடு தொடர்புடைய இளைஞன், தன்னுடைய வாழ்க்கையை இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய நினைவுல கழித்த இளைஞன், தன்னுடைய வழக்கரம் செய்த தர்மத்தை இடக்கரம் தெரியாத அளவுக்கு தர்மம் செய்த தர்மகர்த்தா, அல்லாஹ்வுக்காக நேசித்த அல்லாஹ்வுக்காக பிரிந்த 2 நபர்கள் என்ற அந்த பட்டியலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அழகும் அந்தஸ்தும் உடைய ஒரு பெண் அவனை விபச்சாரத்துக்கு அழைக்கின்றால் அவன் என்ன செய்யறான்? நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி அதிலிருந்து விலகிறானே, அப்படிப்பட்டவனுக்கு அங்கே அரிசியினுடைய நிழல் இருக்கின்றது. அல்லாஹ்வை நினைச்சு தனிமையில கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்களை உடையவருக்கு அரிசியினுடைய நிழல் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினாங்கன்னா, அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் ஒருத்தவருக்கு இருக்கும் பொழுது எவ்வளவு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பொம்பளை கூப்பிட்டாலும் அவன் போவானா? இப்படி சமுதாயத்தை வார்த்தெடுத்தாங்க. அப்படி வார்த்தெடுத்ததுனாலதான் விபச்சாரம் செய்து விட்டு நான் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டு இந்த உலகத்திலே எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருங்க, மறுமையில நான் அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கிட்டேன்னா அந்த தண்டனை என்னால தாங்க முடியாது என்று சொல்லி தண்டனை வாங்கினாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனாங்க. அப்படி நல்லொழுக்கம் உள்ள சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் மனமாற்றம் தான் முக்கியம். மனரீதியாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு சரியான இறை நம்பிக்கை போதிக்கப்பட வேண்டும். அப்படி சரியான இறை நம்பிக்கையை போதித்து இறை அச்ச உணர்வு மேலோங்கியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.